ஆக்ட்ரஸ் சுபாஷினி அவர்களோட லேப்டாப்ல இருந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கையல் சீரியல் ஆக்ட்ரஸ் சுபாஷினி அவர்கள் சமீபத்தில் நம்ம எல்லாரையுமே விட்டு பிரிஞ்சிருந்தது அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களோட மறைவை தொடர்ந்து ஏகப்பட்ட செய்திகள் அவங்கள பற்றி வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சுபாஷினி அவர்களோட லேப்டாப்ல இருந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான். குறிப்பாக அவங்களோட லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருந்துச்சு இல்லையா, அந்த ஃபோட்டோஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 2 பேரும் வெளியில் போயிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி ஃபோல்டராக இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு ஷாக் என்ன அப்படின்னா, வரப்போகிற ஏப்ரல் 12ஆம் தேதி அவங்களுக்கு பிறந்தநாள் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 22ஆம் தேதி அவங்களுக்கு கல்யாண நாள் வரப்போகுது. அண்ட் இந்த ஒரு கல்யாண நாளுக்காக அவங்க ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்காக ஸ்பெஷலாகவே ஒரு வீடியோவும் ஒன்று எடிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை பார்த்து தான் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இல்லைன்னா ஏதாவது உடம்புல பிரச்சனை இருந்து வேறு மாதிரி ஏதாவது நான் இருந்திருந்தா கூட அவங்க ஓகே அப்படின்னு இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை எப்பவும் போல் ஷூட்டிங் போயிட்டு வீட்டுக்கு வந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரியான ஒரு தவறான முடிவை எடுத்து நம்ம எல்லாரையுமே விட்டு பிரிஞ்சு போவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சடனாக இது நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் அதனால தான் அவங்களால இந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கவே முடியலை. அதுலேயும் அவங்க கடைசியாக போட்டிருந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்க ஹஸ்பண்ட் சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், இப்போ அவங்களோட லேப்டாப்பில் இருந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இத்தனைக்கும் 12ஆம் தேதி பிறந்த நாள், 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கல்யாண நாள், பக்கத்தில் இவ்வளோ ஒரு ஃபங்க்ஷன்லாம் வச்சுக்கிட்டு அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு இருந்தும் இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, விக்ரமுக்கு அடுத்த படம் வருமா வராதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போ ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக அவருடைய ரசிகர்கள் ரொம்பவே இது குறித்து சோகமாக இருக்காங்க. விக்ரம் கடைசியாக வீரதூர சூரன் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அந்த படம் ஆவரேஜாக ஹிட்டாக இருந்துச்சு. அந்த படத்தை தொடர்ந்து மொடர்னா அஸ்வின் கூட ஒரு படம் பண்ண போறாரு. 96 புகழ் பிரேம்குமார் கூட ஒரு படம் பண்ண போறாரு. போடி ராஜ்குமார் அவங்களோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட தகவல் கிடைச்சிருந்துச்சு. மேலும் சங்கர் அவர்களோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருந்தாங்க. ஆனால் அடுத்தடுத்த படங்கள் குறித்து எந்த ஒரு அப்டேட்டுமே வர கிடையாது. கிட்டத்தட்ட 1 இயர் மேல் ஆகியுமே விக்ரம் அவர்களோட அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வராமே இருக்கு. மொடர்னா அஸ்வின் ப்ராஜெக்ட் என்னாச்சுன்னு தெரியல. பிரேம்குமார் ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. போடி ராஜ்குமார் பட்ஜெட் பிரச்சனையால நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விக்ரம் அவர்கள் இந்த வருஷமாவது படத்தில் நடிப்பாரா, ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வருமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து அவரோட ரசிகர்கள் ரொம்பவே ஏமாந்து போயிருக்காங்க. ஒரு காலத்தில் பீக்கில் இருந்த ஒரு ஆக்டர் இன்னைக்கு ப்ரொடியூசர் கிடைக்காமையும் நல்ல டைரக்டர் கிடைக்காமையும் ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.